இந்த பொண்ணு தண்ணியிலிருந்து ஒரு வினோதமான வாட்டர் பாட்டில் எடுக்குவா. அதோட மூடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரேஸ்லைட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து இவ கையில் போட்ட உடனே இவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சிலையா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெளியே போயிட்டு பார்க்குவா. அங்கே எல்லாருமே சிலையா மாறி இருக்குவாங்க. இந்த வாட்டர் பாட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட எடுத்துட்டு போகுவா. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரேஸ்லைட்டை கையில் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் ஒரு சுவிட்ச் இருக்கும். அதை ஆன் பண்ண உடனே எல்லாருமே சிலையா மாறிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த உலகத்தில் அசைஞ்சுக்கிட்டு இருக்குவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு பார்க்குவாங்க. ஒரு ஆளு பிச்சைக்காரனுக்கு காசு போடுவாரு. அந்த காசை இவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜுவல்லர் ஷாப்புக்கு போயிட்டு இவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு இவங்க லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆளே இல்லாத ரோட்டில் பார்த்தீங்கன்னா பைக்கில் ரொம்பவே ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குவாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால அந்த வாட்டர் பாட்டில் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதை ப்ரெஸ் பண்ண உடனே எதுவுமே மாறி இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குவாங்க. உள்ளே பார்த்தா அந்த பேட்டரி காலியாக. அதுக்கப்புறம் இதோட பேட்டரி வேற எங்கேயாச்சும் கிடைக்குதான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்குவாங்க. எங்கேயுமே இருக்காது. அதுக்கப்புறம் இவங்களோட வீட்டுக்கு போயிட்டு பார்க்குவாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குவாங்க. கடைசி அந்த பேட்டரியும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குவா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பக்கத்து வீட்டு ஆளோட தப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணு வெளியே போடுவா. இந்த பொண்ணு ரொம்பவே கோவத்தில் இருக்கும். இந்த பொண்ணு கோவத்தில் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் திட்டி விட்டுடுவா. அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குவா. அவங்க அம்மாவை மறுபடியும் பார்க்குவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ஃபேஸை போயிட்டு பார்க்குவா. அவங்க அம்மா ஃபேஸில் ரொம்பவே சந்தோஷம் இருக்கும். இதை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். ஏன்னா இவங்க அம்மா முன்னாடி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க அப்பா கிட்ட. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணு வாழ்க்கையை வெறுத்துருவா. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு இவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிடுவா. இந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குவா. அவன் எங்கேயுமே இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு கடல் கிட்ட வந்து பார்க்குவா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவர் கம்பி இருக்கும். அந்த இடத்துல அவன் தனியாக நின்றுக்கிட்டு இருக்குவான். இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசுவான். ஆனால் அவன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அவனும் சிலையா இருக்கும். அவனோட கையில இருந்து அந்த பிரேஸ்லைட்டை கழட்டி இருக்குவான். அதனால தான் அவனும் சிலையா மாறி இருக்குவான். இங்கே நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு இந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குவா. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் இருக்க பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே நார்மல் ஆகிடும்.